ஃபன்ஃபிட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தம்ப்நெயில் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஷாக் இருக்கும். இவன் என்ன அப்படி கோட் படத்தை பற்றி சொல்ல போகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட், அதுதான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோட் படம்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் யாருன்னு ஞாபகம் வரும். நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இது 68th மூவி. ஸோ அதுக்கடுத்து இன்னும் ஒரு மூவி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து டோட்டலாக வந்து சினிமா விட்டு விலகிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸில் இறங்க போகிறோம். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கோட் படம்னு சொன்னோன்னா கோட்டில் யார் யார் நடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் சொன்னோன்னா மீனாட்சி சௌத்ரி ஆகட்டும் அண்ட் லைலா ஸ்னேகா இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் கூட வந்து பிரசாந்த் பிரபுதேவா அண்ட் அஜ்மல் மற்றும் மோகன் கூட இதில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானப்பா, இது ஏன் புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு மேலே தான் நான் சொல்லவே போகிறேன். ஸோ இவங்கெல்லாம் நடித்த படம் தான் கோட்டுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப நீ அதை தான் சுற்றிட்டு இருக்கேன், வேட்டர் காப்பான்னு யோசிக்கிறீங்க. அதை தானே நானும் சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ண திடீர்னு கேட்டேன்னா எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஒரு பரபரப்பாக இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் இப்படி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ மொக்கப்பட வரும்ல, இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். ஸோ நம்ம கோட் படத்தை வந்து நான் தளபதி விஜய் அவர்கள் வந்து நடுவர் ரீசெண்டாக வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தோன்னா விசில் போடு ஒரு கலவையான விமர்சனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நானும் பார்க்குற இடம்லாம் வந்து கலவையான விமர்சனம்ன்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பாட்டு ஹிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பவதாரணி அவங்களோட குரலை வந்து திரும்பவும் கொண்டு வந்திருந்தாங்க ஏஐ டெக்னாலஜி மூலிமா. ஸோ இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஸோ அந்த பாடலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல மெலடியாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஸ்டார்டிங் கேட்கும்போது வந்து என்னப்பா இப்படி சொதப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ கடைசியாக வந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பார்க்கில் சுத்தமாக ஒரு ஸ்பார்க்கே இல்லைப்பா, அதான் அப்படி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ குறிப்பாக வந்து அனிருத் ஃபேன்ஸுக்கும் யுவன் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாரே நடந்துட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நேற்று ரிலீஸ் ஆன அனிருத்தனோட பாடல் வந்து வேறு லெவலில் ஹிட்டாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இவனோட சாங் ஏன் இப்படி சொதப்பிருச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரால் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து விஜய் ஃபேன்ஸ் நார்மலாக விட்டுற மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்லாம் என்ன தலைவா அப்படி முடிச்சு விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் அடுத்ததான் சிங்கிள் வச்சுருந்தா அதையும் டெலிட் பண்ணியே விட்டுருங்க, எதுக்கு திருப்பி அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேட்க நல்லா தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இவனோட பவரே. ஸோ அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய வாராக போயிட்டுருக்கு. ஸோ அனிருத் வந்து தேவாரா மூவியில் வந்து ஃபஸ்ட்டு மெலடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 33 மில்லியன் தாண்டி போயிடுச்சு. நம்ம ஸ்பார்க் வந்து 30 மில்லியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஃபேன்ஸ் நடுவில் வந்து பார்த்தியா இப்போ தான் வந்துச்சு, உங்களோட பீட் பண்ணி நாங்கள் போயிட்டுவோம். ஸோ எங்கள் முன்னாடி தான் வந்து வேர்ல்டு வைடு வந்து எல்லாரும் ரசிக்கப்படுது, எல்லாராலும் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரில. இது வந்து அனிருத்தோட காப்பி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்காவில் ஹிட்டான ஒரு சாங் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு பண்ண தெரில. மனிதே மஹே ஹிதே அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டால் தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பொண்ணு வந்து பாடிட்டு இருக்குமே ஐயா 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 ஐயா, அந்த பாட்டு தாங்க. அந்த பாட்டு அதோட காப்பி தான் இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. நானும் அந்த 2 பாட்டு கேட்டு பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குன்னு தோணுது. ஸோ அப்படி சுற்றி கடைசியில் வந்து நம்ம யுவன் ஃபேன்ஸ் கிட்ட வந்து அனிருத் மாட்டிக்கிட்டாருன்னு தான் உண்மை. ஸோ அந்த பாட்டை நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, சிமிலராக தான் இருக்குது. மேபி வந்து அதே மாதிரி நம்ம சாங் மெலடி போடணும்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஹிட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறது ஓகே. அதுக்காக அதே டியூனை எடுத்து போடணுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் கேட்கலங்க. ஸோ கேட்குற விதத்தை சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி தான் வேற்று மதத்துக்கு மாறினார். ஸோ அந்த மதத்துக்கு மாறினதுனால தான் வந்து அவர்கிட்ட சரக்குலாம் காலியாச்சு அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மதத்தை காரணமாக காட்டி சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தீபாவளி பொங்கல்லாம் சின்ன வயசில் எப்படி கொண்டாடி இருப்போம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் காலகட்டத்தில் வரும்போது ஒரு மெச்சூர்டாக வந்த பிறகு ரம்ஜான் பக்ரீத் தான் பயங்கரமாக நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு கொண்டாடுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படி இருக்கிற நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து போடுறதுன்றது நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான விஷயம் தான் தோணுது. ஸோ என்ன வேணால் சொல்லலாம், ஃபேன்ஸ் வாருக்கு நடுவில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர வேண்டான்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து இந்த இஷ்யூவை தான் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க பேசுகிறது தான் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேரேஜ் முடிஞ்ச பிறகு அவர் ஒய்ஃபோட துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ இந்த ஷூட்டிங் நடுவில் தான் வந்து அவங்க சகோதரியும் இறந்து போனாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் கூட வந்து அவர் மனதில் பாதிச்சிருக்கலாம். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுமோ அவர் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். அதுக்கு மத்தியில் வந்து நம்ம எல்லோரும் இந்த மாதிரி பேசுகிறதுன்றது சரியாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அவரோட மியூசிக்லாம் எல்லாமே கேட்க தான் கண்டிப்பாக வந்து
போதை ஏற்றுற ஒரு மியூசிக்காக இருக்கும்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பார்க்கை கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறத விட இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்த விட நம்ம கோட் மூவியோட ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ்னு சொல்லிட்டு பெரிய அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகஸ்ட் 19 ஆர் 20 வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெய்லர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. நம்ம வெங்கட் பிரபு கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு. ஸோ படம் ரிலீஸுக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெய்லர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் கொடுப்பா ஃபஸ்ட்டு நீ தமிழில் போட்ட விஷயத்தை என்ன சொல்லுப்பா அப்படி தானே கேட்குறீங்க. ஸோ அதை தான் இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த மூவியோட சாங்ஸ் எல்லாமே வெளியே வந்தோடனே ஆல்ரெடி எல்லோரும் சொல்ல வந்துருப்போம் அந்த கலவையான விமர்சனம். ஸோ அதை கேட்டோன்னா நம்ம தளபதி விஜய் எனக்கு என்ன நினச்சுன்னு தெரில. சரி அப்போ படமும் கொஞ்சம் இதாக தான் இருக்குமோ எதுக்கும் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வெங்கிட்டிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் பார்த்து போட்டு காட்டுங்க எல்லாத்தையும் பார்த்துருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. பார்த்து முடித்தோடனே இப்போ தலையில் கை வச்சவர் தான். தலையில் கை வச்சிரு கையெல்லாம் இங்கே தான் போல் காமனாக இப்படி வச்சுட்டாரு. சரி அப்போயே வந்து வெங்கட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி ஏதோ வந்து சரியில்லை ஜோலி முடிச்சுட்டோம். சரி ஓகே அவர் வந்து அடுத்த படத்தோட டோட்டலாக வந்து சினிமா வாழ்க்கை முழுக்கு போட்டோம், நம்ம இந்த படத்தோட முழுக்கு போட்டுருவோம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டார். நேராக வந்தார் பக்கத்தில் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு அவசரப்பட்டுட்டேன் என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிருக்கு. ஸோ அதை கேட்டோன்னே நம்ம வெங்கட் ப்ரோக்கு சரி தெரிஞ்சு போச்சு, சரிண்ணா உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாண்ணா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் அதுக்கடுத்தா நம்ம தளபதி வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவசரப்பட்டுட்டு அடுத்த படத்தோட என் சினிமா கேரியரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு முடிச்சுட்டேனே, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்கலாமடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த கண்ணீரில் பொங்கியிருக்காப்புல நம்ம அண்ணன். அதை கேட்டோன்னே நம்மளுக்கு தான் தலைக்கால புரியாதுல்ல. உடனே அன்றைக்கி நைட்டு வந்து மற்ற பசங்களோட சேர்ந்து பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் இப்போது வந்து எல்லாராலும் பேசப்பட்டுருக்கு தான் உண்மை. ஸோ அவரே ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து நான் வேறு லெவலில் வந்து காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும், நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தோட நம்ம தளபதி லுக்கு எல்லோரும் சொல்ல விஷயம் அதுதான். நார்மலாக அவர் எங்கே தான் இருக்கார், அவரையும் இன்னும் ஏன் எங்கே காட்டுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க தவிர. ஸோ இது எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம ட்ரெய்லர் வந்த பிறகு தான் ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ அதையும் தாண்டி மூவி வந்த பிறகு தான் அது உள்ள பாடல்கள் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது, மூவி எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது, கலெக்ஷன் எந்த அளவுக்கு போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இன்னும் 2 படங்கள் மட்டும் தான் தளபதி நடிக்க போகிறதுனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் எக்கச்சக்கமாக இருக்குன்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த படத்தை பற்றி வேறு எதாவது அப்டேட் இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தொண்ணூறு பிடிச்சிக்கிறேன் மீட்டோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.